ஆனால் அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியும், உங்களுக்கும் பதில் தெரியும். பொதுமக்கள் என்னோட பேசுற மக்களுக்காண்டி இந்த கேள்வி கேட்கிறேன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உறுதியா வெற்றி பெற்றோம்னா ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிடணும். அதுல பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பெரும்பான்மை பெறவில்லை எனில் நம்மகிட்ட ஒரு 20 பேர் நம்ம ஜெயிச்சு வச்சிருக்கோம். ஆனா அந்த 20 பேர் நம்ம அங்க கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த சூழ்நிலையில நம்ம அவங்கள ஆதரிப்போமா எதிர்ப்போமானா? இதானா பொதுவான கேள்வி. ஜெயிச்ச பிறகு ஆதரிக்கிறதுக்கு இப்பவே ஆதரிச்சு ஜெயிக்க வைக்கலாம்ல. நம்ம அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அவங்க யாரு என்னை கூட்டணிக்கு வான்னு கூப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரை விழுக்காடு கால் விழுக்காடு வச்சிருக்கவங்களுக்கே பல 100 கோடி பேரம் பேசும்போது 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற அண்ணனை கூப்பிடாம இருப்பாங்களா? அது இல்ல. நம்மளுடைய அரசை நிறுவத்தான் நம்ம போட்டிடுறோமே ஒழிய, அந்த மாதிரி இல்லாம நம்மள பெரும்பான்மை இடத்துல வெள்ள வச்சு நம்ம அரசை அமைக்க நமது மக்கள் இந்த கேள்வியை கேட்க கூடாது. ஆதரிப்பாரான்னு நான் ஆதரிக்க கூடாது, என் மகன் ஆட்சி வரணும் அப்படின்னு எனக்கு பெரும்பான்மையான வாக்க போட்டு வெள்ள செய்யணும். அதை தான் நீ சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும்.